அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்கும் கண்ணியத்திற்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹுடைய அளப்பெரும் கருணையினால் நாள்தோறும் ஒரு நபிமொழியை மனனம் செய்து வருகின்றோம். அந்த அடிப்படையில 40 ஹதீஸை மனனம் செய்தவருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சிபாரிசு கிடைக்கும் என்ற நபிமொழியின் அடிப்படையில இதுவரைக்கும் 39 ஹதீஸ்களுடைய விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இறுதியாக 40வது ஹதீஸை உங்களுக்கு இப்போது நான் சொல்ல இருக்கின்றேன். இந்த ஹதீசுகளை மனனம் செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அந்த ஹதீஸ் என்னவென்றால், கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அல் மர்உ மஅ மன் அஹப்ப. 4 வார்த்தை தான் மன்னம் செய்ய வேண்டியது, 4 வார்த்தை தான். அல் மர்உ மஅ மன் அஹப்ப. ஒரு மனிதன் யாரை நேசித்தாரோ அவருடன் இருப்பார். இதான் அர்த்தம். ஒரு மனிதர் யாரை நேசித்தாரோ அவரோடு மறுமை நாளையிலே இருப்பார் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இந்த ஹதீஸை அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறார்கள். புகாரி ஷரீஃபினுடைய 6170வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. அந்த ஹதீஸ் என்பது அல் மர்உ மஅ மன் அஹப்ப போலதான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸை எப்போது அறிவித்தார்கள் என்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை மஸ்ஜித் நபவியிலே அமர்ந்திருக்கிறார்கள். அப்படி அமர்ந்திருந்த நேரத்திலே ஒரு மனிதர் வந்தார். வந்தவர் கேட்டார், அல்லாஹ்வுடைய தூதரே, அர்-ரஜுலு யுஹிப்பல் கௌம. ஒரு மனிதர் சிறந்த மனிதர்களை நேசிக்கின்றார். மக்களை நேசிக்கிறார்னா சிறந்த மனிதர்களை நேசிக்கின்றார். ஆனால் வலம்மா இலஹகு பிஹி, ஆனால் சிறப்பின் அடிப்படையிலே, வணக்க வழிபாடுகள் என்ற அடிப்படையிலே அவர்களோடு சேரவில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் ஒருவரை நேசிக்கின்றேன், அவர் என்னை விட சிறந்த அந்தஸ்துக்குரியவராக இருக்கின்றார், என்னை விட வணக்க வழிபாடுகளிலே உயர்ந்தவராக இருக்கின்றார். அப்படிப்பட்ட நல்ல மனிதரை நான் நேசிக்கின்றேன். ஆனால் சிறப்பிலும் அந்தஸ்திலும் நான் அவருக்கு இணையாக இல்லை. அப்படி என்றால் என்னுடைய நிலை என்ன என்பதாக ஒருவர் கேட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் மர்உ மஅ மன் அஹப்ப. யார் யாரை நேசித்தாரோ அவரோடு மறுமை நாளையிலே சொர்க்கத்தில் இருப்பார்களாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இந்த உலகத்தில் வேண்டுமானால் அந்தஸ்தின் அடிப்படையிலே, இபாதத்தின் அடிப்படையிலே அவருக்கு நீ நிகராக இல்லாவிட்டாலும் கூட, நாம் நல்லவர்களை நேசிக்கிற நேரத்திலே, நல்லவர்களின் மீது அன்பு வைக்கிற நேரத்திலே அவரோடு இருக்கிற பாக்கியம் உனக்கு உண்டு என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இது உண்மையிலேயே அல்லாஹ் கொடுத்த ஒரு பெரிய கிஃப்ட். அதுக்காக நாம் நேசித்தால் மட்டும் போதும், அவர்களை கூட இபாதத் செய்யக்கூடாது என்ற அர்த்தம் அல்ல. மாறாக நாம் நேசிக்கின்றோம், ஆனால் அவர் அந்த அளவுக்கு நம்மால் இபாதத் செய்ய முடியவில்லை, சிறந்த அந்தஸ்துக்கு வர முடியவில்லை என்று சொன்னால் கவலைப்பட தேவையில்லை என்பதாக இருக்க அர்த்தம். உங்களுக்கு விளங்குவது மாதிரி சொல்வதாக இருந்தால், அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஹதீஸை அறிவிக்கிறார்கள். சொல்றாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதர் வந்தார். கேட்டார், மத்தஸா, அல்லாஹ்வுடைய தூதரே, மறுமை நாள் எப்போது வரும் கேட்டார். மறுமை நாள் எப்போது வரும் கேட்டார்.
அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், வமா அத்தலஹா, அதற்கு நீ என்ன தயார் செய்து வைத்திருக்கிறாய்? உலகம் முடியணும் அப்படின்னா நீ என்ன தயாரிச்சு வச்சிருக்க? எக்ஸாம் வரும், ஒருத்தன் எப்ப கேட்கிற எக்ஸாம் வரும்னு கேட்டா அவன் என்ன சொல்லுவான், என்ன ப்ரிப்பேர் பண்ணிட்டியா, தயாரா இருக்கியா அப்படின்னு கேட்போம் இல்லையா? உலகம் அழியணும், மறுமை நாள் வரும் அப்படின்னா நீ அதுக்கு என்ன தயார் செய்து வைத்திருக்கிறாய்ன்னு ரசூலுல்லாஹ் கேட்கிறார். அவர் சொன்னாரு, லாஷையும், பெருசா என்கிட்ட ஒண்ணு இல்லை, ஆனாலும் கூட இல்லா அன்னி உஹிப்புல்லாஹ வ ரசூலஹு, என்றாலும் நான் அல்லாஹ்வையும் ரசூலையும் நேசிக்கிறேன்னு அவர் சொன்னார். பெருசா இல்லை, என் மனசு பூரா அல்லாஹ் ரசூல் இருக்காங்க அப்படின்னு. அப்போது பெருமானார் சொன்னாங்க, அந்த மஅமன் அஹ்பப்த, நீ யாரை நேசித்தாயோ அவர்களோடு நீ சொர்க்கத்தில் இருப்பாய், மறுமை நாளையிலே இருப்பாய் என்பதாக பெருமானார் சொல்லி முடிச்சுட்டாங்க. அனஸ் இப்னு மாலிக் சொல்றாங்க, இதான் நீங்க அனஸ் இப்னு மாலிக் சொல்றாங்க, ஃபமா ஃபரிஹ்னா பிஷையின் ஃபரிஹ்னா பிகௌலி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மஅமன் அஹ்பப்த. உலகத்தில எந்த விஷயத்தை கொண்டும் நாங்கள் இவ்வளவு சந்தோஷப்பட்டதில்லை. சஹாபாக்கள் எல்லாத்தையும் சேர்த்து அவர் சொல்றாரு. அந்த ரசூலுல்லாஹ் அந்த வார்த்தையை சொல்லும் போது எங்கள் எல்லோருடைய முகத்திலேயும் உள்ளத்திலேயும் எவ்வளவு பெரிய சந்தோஷம் ஏற்பட்டது அப்படின்னா, அந்த உலகத்தில நாங்கள் எதை கொண்டும் சந்தோஷப்படவில்லை, அது மாதிரியான சந்தோஷத்தை பெருமானாருடைய இந்த வார்த்தையின் கொண்டு நாங்கள் சந்தோஷப்பட்டோம். ஏன் என்று சொன்னால் காரணத்தை அவர் கூறுகிறார். அனஸ் கூறுகிறார், நான் பெருமானாரையும் அபூபக்கரை உமரையும் நான் நேசிக்கிறேன். அவரை நேசிக்கிற காரணத்தால் மறுமை நாளையிலே அவரோடு இருக்கிற பாக்கியம் எனக்கு கிடைக்கும் என்று நான் நம்பிக்கை வைக்கிறேன், ஆதரவு வைக்கிறேன். என்றாலும் கூட வயில்லம் அமலு அமாலகும், அவங்க அளவுக்கு நான் அமல் செய்யாவிட்டாலும் கூட அவங்க அளவுல என்னால் அமல் செய்ய முடியாது. ஏன்னா அபூபக்கருடைய ஈமானுக்கு, நபிமாருக்கு அடுத்த இந்த உலகத்திலே ஈமானிலே சிறந்தவர் அபூபக்கர் சித்திக், இபாதத்திலே சிறந்தவர் அபூபக்கர் சித்திக். அபூபக்கருடைய வந்துகிட்டு அமலுக்கு வந்துகிட்டு அது உமரே ஃபாரூக்கே சொன்னாரு, உங்க அமலுக்கு நான் ஈடாக முடியாதுங்க என்பார். அப்படி இருந்தால் அவர்களுடைய அமலுக்கு நம்மால் ஈடாக முடியாது, அவங்களுடைய அந்தஸ்துக்கு ஈடாக முடியாது. ஏன்னா ரசூலுல்லாஹ் அவங்களாம் பார்த்து சொர்க்கவாதின்னு சொன்னாங்க. அனஸ் இப்னு மாலிக் கூறுகின்றார், அந்த அபூபக்கர் உமருடைய அளவுக்கு நான் அமல்களிலே நான் நெருக்கம் இல்லாவிட்டாலும் கூட அவரை நான் நேசிக்கிற காரணத்தினால் அவரோடு சொர்க்கத்தில் இருக்கின்ற பாக்கியம் எனக்கு கிடைக்கும் சொல்லி சொல்றாங்க. இப்ப என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, நாம் இந்த உலகத்தில் நேசிக்க வேண்டும். நேசம் என்பது இயற்கையாக ஒரு மனிதனுடைய உள்ளத்துல இருக்கும். ஏன்னா மனுஷனுக்கு பேரு இன்சான். இன்சான் தான் என்ன, அன்பு வைக்கக்கூடியவன் தான். அன்பு வைக்கிறவன் தான் மனுஷன். மனிதனாக இயற்கையாக அன்பு இருக்கதான் செய்யும். எவ்வளவு பெரிய ஒரு கருணைமுறையாக மனிதராக இருந்தாலும் கூட அவனுடைய மனசிலே சில நேசமான மக்கள் இருக்கதான் செய்வாங்க. அவருடைய மனசுல நேசமான மக்கள் இருக்கதான் செய்வாங்க. ஒரு அளவு அவருடைய பிள்ளைகளை யாரோ ஒரு பிள்ளையை பிடிக்கலாம், திரு பிள்ளைங்களையே பிடிக்க, பேர பிள்ளைகளை பிடிக்கும். யாரோ ஒருத்தவங்களுடைய உள்ளத்தை தொட்டவர்கள் யாராவது இருக்கதான் செய்வாங்க. சில நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சில பேரை கொண்டு அந்த காரியத்தை சாதிப்பாங்க. சில பேரை கொண்டு இவர்கிட்ட போய் நம்ம போய் பேச முடியாது, கரடமோட பேசுவாரு, அப்ப என்ன செய்யறது, இந்த ஆளை விட்டு பேசுவோம் என்பதாக சொல்லி குடும்பங்களே கூட நம்முடைய அன்பினுடைய மைனஸ் என்னங்கிறது சில பேருக்கு தெரியும். அதனால அவங்க வந்து சொல்லுவாங்க, அத்தா என் தா எப்படி என்னம்மா விடுங்கத்தா, சும்மா போட்டு இப்படியே டென்ஷன் ஆகிட்டே இருக்காங்க அப்படின்னா சரி விடு விடு அவருக்கு ரொம்ப இருக்கும். இப்ப இந்த உலகத்திலே வந்து அன்பு என்பது எல்லா மனிதனுடைய உள்ளத்திலும் இருக்கும். அவருக்கு நேசமானவர், அவருடைய ஆள் மனதிலே பதிந்தவர் யாரோ ஒருத்தவங்களுக்கு இருக்கதான் செய்வார். அதனால நேசம் என்பது இந்த உலகத்தில் தவறு அல்ல. மனிதன் என்றாலே அன்பு செலுத்தக்கூடியவன் தான். ஆனால் அந்த அன்பு என்பது நல்லவர்களை நேசிக்கக்கூடியவராக இருக்க வேண்டும். அந்த அன்பு என்பது நல்ல விஷயத்தை நேசிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். சரி, இது ஒரு செய்தி. அதே நேரத்திலே இந்த உலகத்தில் நாம் நல்லவரை நேசிக்கணும், நல்ல விஷயங்கள் நேசிக்க வேண்டும். எதையெல்லாம் தாண்டி ஒரு மனிதன் செய்ய வேண்டும், அல்லாஹையும் ரசூலையும் அதிகம் நேசிக்கக்கூடியவனாக இருக்க, அவருடைய உள்ளத்திலே முதல் நிலையான அன்பு அல்லாஹாக இருக்க வேண்டும். அல்லாஹ் தன் திருமலை சொல்வான், வல்லதீன ஆமனு அஷத்து ஹுப்பன் லில்லாஹ், இறை நம்பிக்கையாளர்கள் அல்லாஹ்வை அதிகமாக நேசிப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறார். ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே முதல் நிலையான அன்பு அல்லாஹ்வுடைய அன்பு. அன்புனா என்ன அர்த்தம் அப்படின்னா, அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு ஒரு முதலிடம் கொடுக்குதல். ஒரு காரியத்தை செய்ய வருகிற நேரத்திலே அல்லாஹ் இப்படி சொல்லியிருக்கிறான் என்று முதலிடம் கொடுக்குதல்.
இரண்டாவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பு. இந்த இரண்டு அன்புக்கும் முதலிடம் கொடுக்கக்கூடியவராக இருக்க வேண்டும். அப்படி கொடுத்தால் அவருடைய உள்ளத்திலே ஈமான் இருக்கிறது என்பது அர்த்தம். புகாரி ஷரீஃபில் ஒரு ஹதீஸ் வருகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஸலாத்து மன் குன்ன ஃபீஹி வஜத பிஹின்ன ஹலாவத்துல் ஈமான். யாருடைய உள்ளத்திலே மூன்று விஷயங்கள் இருக்கின்றதோ அவர் ஈமானின் சுவையை சுவைத்தவராக ஆகுவார். அவர் ஈமானுடைய சுவையை பெற்றுக் கொண்டவர்களாக பெருமானார் சொல்றார். அவருடைய உள்ளத்தில் ஈமான் இருக்கிறது என்பதற்கு அடையாளம் என்னவென்று சொன்னால், இந்த மூன்று விஷயங்கள் இருக்குமானால் அவருடைய உள்ளத்தில் ஈமான் இருக்கிறது என்பதற்கு அடையாளம். பெருமானார் சொல்லிவிட்டு சொல்லுவாங்க, முதலாவது சொல்லுவாங்க, அவருடைய உள்ளத்திலே அல்லாஹ் ரசூலுடைய அன்பு எவ்வளவு அதிகமாக இருக்கும் என்று சொன்னால், அது அல்லாத அனைத்தையும் விட அந்த இரண்டுடைய அன்பு மிகைத்திருக்கும். மற்ற மக்கள் மீது அன்பு இருக்கும், ஆனாலும் கூட இதை விட அல்லாஹ் ரசூலுடைய முஹப்பத் அன்பு என்பது மிகைத்திருக்கும். சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க? நேசித்தார்கள். ஆனா அதையும் தாண்டி என்ன செஞ்சாங்க? அல்லாஹ் ரசூல் அதிகமாக நேசித்தார்கள். இரண்டாவதாக பெருமானார் சொல்றாங்க, ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை நேசிக்கின்றான், அல்லாஹ்வுக்காக நேசிக்கின்றான். மற்ற மனிதனை அவர் நேசிக்கிறாரு, நேசிக்கிற நேரத்தில் அல்லாஹ்வுக்காக நேசிக்கிறார். இந்த உலகத்தினுடைய ஏதேனும் ஒரு ஆதாயத்தை எதிர்பார்த்து நேசிக்கவில்லை. ஒருவரை அல்லாஹ்வுக்காக நேசித்தார், தூய்மையான அன்பு இருக்குமானால் அவர் ஈமானுடைய சுவையை பெற்றுக் கொண்டவர். மூணாவதாக பெருமானார் சொல்லுவாங்க, அவர் ஈமானுக்கு வந்ததற்கு பிறகு குஃபரிலே செல்வதை எந்த அளவுக்கு வெறுப்பார்னு சொன்னால், அவரை நரகத்தில் நெருப்பிலே போடப்படுவதை வெறுப்பதை போன்று அவர் வெறுப்பார். நெருப்புல போடுவதை எப்படி வெறுப்பார்? ஒருத்தர் நெருப்பு கூட்ட என்ன செய்யறது இருக்கு, ஒரு நெருப்பு மூட்டப்பட்டிருக்கு, ஒருத்தர் கூட்டு போறாங்க, அவர் சந்தோஷமா போயிடுவாராங்க. அப்ப எப்படி அவர் நெருப்பிலே போடப்படுவதை வெறுப்பதை போன்று அவருக்கு ஈமானுடைய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்ததற்கு பிறகு என்ன செய்யறார்? அவர் என்ன செய்ய குஃபருக்கு செல்வதை வெறுத்தால் என்ன செய்யறாங்க? அவர் ஈமானுடைய சுவையை சுவைத்தவருமாக பெருமானார் சொல்லுவார். இப்ப இந்த உலகத்துல என்ன செய்ய வேண்டும்? நாம் நேசிக்க வேண்டும். யாரை நேசிக்க வேண்டும்? அல்லாஹ் ரசூலை நேசிக்க வேண்டும். அதற்கு அடுத்து மற்ற மக்களை நேசிக்க நேரத்திலே அல்ல செய்யணும், அல்லாஹ்வுக்காக நேசிக்க வேண்டும். இப்படிப்பட்ட அன்பு இருக்குமானால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்ன சொல்றாங்க? அல் மர்உ மா மன் அஹப்ப. யார் யாரை நேசித்தாரோ அவரோடு என்ன செய்வார்? மறுமை நாளிலே இருப்பார்களாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ் ரசூலையும் மற்ற மக்களையும் அல்லாஹ்வுக்காக நேசிக்கிற பாக்கியத்தை அல்லாஹ் வழங்குவானாக. மறுமை நாளையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடும் சஹாபாக்களோடும் சொர்க்கத்தில் இருக்கிற பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா உலகத்தில் அனைத்து முஃமினான மக்களுக்கு நமக்கு வழங்குவானாக. அல்ஹம்துலில்லாஹ்.